إن في ذلك لآية لمن خاف عذاب الآخرة ذلك يوم مجموع له الناس وذلك يوم مشهود وما نؤخره إلا لأجل معدود يوم يأتي لا تكلم نفس إلا بإذنه فمنهم شقي وسعيد. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله ارسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. اما بعد فان خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أيها الإخوان والأخوات أوصيكم وإياي أولا بتقوى الله. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم فيهم أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر ومن يتولى فإن الله هو الغني الحميد. لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا. وأيضا ومن يشاقق الرسول من بعد ما تبين له الهدى ويتبع غير سبيل المؤمنين نوله ما تولى ونصله جهنم وساءت مصيرا. கட்டளைகளையும் கேட்டு அதன் அடிப்படையில் நம் அனைவருடைய வாழ்க்கையை சீர்திருத்தம் செய்து கொள்ள வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் நினைவுபடுத்திக் கொள்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஒவ்வொரு உபதேசங்களையும் கேட்கும் பொழுது அது என்னுடைய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்ற அடிப்படையில் அதை ஏற்று செயல்படக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை நாம் அனைவரும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று முதலாக நினைவுபடுத்திக் கொள்கிறேன். இந்த உரையின் ஆரம்பத்திலே ஓதி இருக்கின்ற ஆயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் யாரை முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும், நம் அனைவரும் வாழ்க்கையில் முன்மாதிரியாக எவரை எடுத்துக்கொள்ள வேண்டும், யார் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நிர்ணயித்து தந்திருக்கிறார் என்பதை தெளிவுபடுத்தக்கூடிய ஆயத். அல்லாஹ்வுடைய தூதர்கள், அந்த தூதர்கள் தான் மக்களுக்கு வந்து மார்க்கத்தை எடுத்து சொல்லி அந்த மார்க்கத்தை சொல்வதோடு நிற்காமல் அதை எப்படி வாழ்க்கையில் செயல்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை செயல்படுத்தியும் காட்டினார்கள். ஒரு விஷயத்தை சொல்வதோடு மட்டும் நிற்காமல் அதை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பதையும் ஒவ்வொரு காலத்திலேயும் வாழ்ந்த நபிமார்கள் மக்களுக்கு எடுத்து காட்டினார்கள். அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வரலாறை எடுத்து சொன்ன பிறகு அந்த நபிமார்களிலே உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கு, அந்த முன்மாதிரியை எவர் எடுத்துக் கொள்வார்கள் என்பதுதான் அந்த ஆயத்தினுடைய இறுதியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றார். இப்படிப்பட்ட 2 வசனங்கள் குர்ஆனில் இருக்கிறது. அந்த வசனங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்ற முதல் விஷயம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர்களிலே அழகான முன்மாதிரி எவருக்கு இருக்கிறது என்று கேட்டால், லிமன் கான யர்ஜுல்லாஹ், அல்லாஹ்வை எதிர்பார்க்கக்கூடிய ஆட்களுக்கு. அல்லாஹ்வுடைய திருப்தி, அல்லாஹ்வுடைய விதி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையில கணக்கு பார்ப்பான், இதையெல்லாம் எதிர்பார்த்திருக்கக்கூடிய அல்-யௌமில் ஆகிர், மறுமை நாளையே எதிர்நோக்கி வாழக்கூடிய ஆட்கள் தான் நபிமார்களை முன்மாதிரியாக எடுத்து வாழ்வார்கள்
அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் வந்து அப்படி எடுத்து வாழாவிட்டால் என்ன நடக்கும் என்பதுதான் அந்த ஆயத்தின் இறுதியில் அல்லாஹ் நினைவுபடுத்துகின்றார். எவர் அதை விட்டு பிரிந்து செல்கிறார்களோ, திரும்பி செல்கிறார்களோ, அப்போ அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை போதுமானவனாக புகழக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கிறான். அப்படி என்றால் நம்ம அதை எடுத்துக்கொள்ளாவிட்டால் அல்லாஹ்வுக்கு அதனால் எந்த குறையும் ஏற்படாது. அல்லாஹ்வுடைய புகழிலே அது வந்து எந்த ஒரு குறையையும் ஏற்படுத்தாது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றார். அல்லாஹ்வுக்கு அதனால நம்ம அந்த காரியத்தை செய்யாவிட்டால் அல்லாஹ்வுக்கு அதனால ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்டா இல்ல, நமக்கு தான் அதனால் பிரச்சனை ஏற்படும் என்பதுதான் முதல்ல அல்லாஹ் நினைவுபடுத்துகின்றான். இதே ஆயத்து வந்து அல்லாஹ் சூரத்துல் அஹ்ஸாபுடைய 21வது வசனத்திலே கூறும் பொழுது ஆரம்ப வசனங்கள் எல்லாம் இந்த ஆயத்து மாதிரி இருக்கும். இறுதியில மட்டும் வதக்கரல்லாஹ கஸீரா, அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறக்கூடியவர்களுக்கு எந்த சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹ்வுடைய சிந்தனையுடன் வாழக்கூடிய ஒரு மனிதனை பொறுத்தவரைக்கும் அவனுக்கு அவனுடைய வாழ்க்கையில் முன்மாதிரி என்பது தூதரில் தான் இருக்கு. இப்ப நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு காரியங்களும் செய்யும் பொழுதும் நாம் வந்து அதுக்குரிய சர்ச்சைகளில, அதுக்குரிய ஷூராக்களில நம்ம ஈடுபடும் பொழுது என்ன செய்வாங்க, இந்த காரியத்தை எப்படி செய்யலாம், எப்படி முடிக்கலாம் அப்படிங்கிறது வரும் பொழுது இன்றைய கால சூழ்நிலைகளில மக்கள் எல்லாம் எப்படி செய்யறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் ஒவ்வொரு காரியங்களுக்கும் நம்ம முடிவெடுக்கிறது. திருமணமாகட்டும், கொடுக்கல் வாங்கலாகட்டும், வியாபாரமாகட்டும், எந்த ஒரு காரியம் எடுத்து பாருங்க, நம்முடைய முதல் சிந்தனைக்கு எது வரணும், இந்த காரியத்தை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னாடி வாழ்ந்து மரணித்த நபிமார்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன முன்மாதிரி இருக்கிறது, இந்த விஷயத்தை பற்றி குர்ஆன் என்ன நமக்கு சொல்லி தந்திருக்கிறது என்பதை தான் அடிப்படையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்ற பாருங்க, வமன் யுஷாக்கிர் ரசூல், எவர் வந்து அந்த தூதருக்கு மாறு செய்கிறார்களோ, எப்ப மாறு செய்கிறோம், மின் பாதி மா தபய்யன லஹுல் ஹுதா, அவனுக்கு நேர்வழி, இதுதான் தூதருடைய வழி, இதுதான் நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய வழி, இதுதான் சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய வழி அப்படிங்கிறது, அதுதான் ஹுதா, நேர்வழி. ஒவ்வொரு தொழுகையிலேயும் நாம் ஃபாத்திஹாவில் கேட்கக்கூடிய இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், எங்களை நேரான வழியில, சரியான வழியில, எந்த வளைவுகளும் இல்லாம வழியில கொண்டு செல்ல வேண்டும் என்று நாம் கேட்கக்கூடிய அந்த வழி, அதாவது ஹுதா. அந்த ஹுதா ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட பிறகு, அவனுக்கு இதுதான் வழி என்று தெரிஞ்ச பிறகும் தூதருக்கு மாற்றமாக அவன் செயல்பட்டால், வயத்தபி வைர சபீரில் முஃமினின், மூமின்கள் அல்லாஹ்வுடைய நேசம் பெற்ற, அல்லாஹ்வை நம்பி இருக்கக்கூடிய மூமின்கள் எதை தேர்ந்தெடுப்பார்களோ அந்த வழியை விட்டு ஒரு மனிதன் சென்று விட்டால், நுவல்லிஹி மா தவல்லா, அவன் எந்த வழியில செல்ல விரும்புகிறானோ, அவன் எந்த வழியில போய் கொண்டிருக்கிறானோ அந்த வழியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை விட்டுருவான். வனுஸ்லிஹி ஜஹன்னம், பிறகு அவன் வந்து நரகத்திலே நுழைய செய்வான். வசாஅத் மசீரா, அது வந்து சென்று சேரக்கூடிய இடங்களில மிகவும் மோசமான இடம் இது நரகம் என்பதுதான். இந்த ஆயத்தெல்லாம் வந்து ஒவ்வொன்றா நம்மளோட உள்ளத்துல பதிவு செய்ய வேண்டும். காரணம் என்னன்னா, காலம் போக போக என்ன ஆகும், ஆரம்ப காலத்தில் நாம் தெரிஞ்ச கொள்கைகளையும் அடிப்படை விஷயங்களையும் மறந்துவிட்டு புதுசாக நம்ம கேட்கக்கூடிய செய்திகளையும் எல்லாம் நம்ம காதில் வாங்கி எந்த அடிப்படையில் குர்ஆன் நம்மளை வழி நடத்துகிறதோ அந்த வழி நடத்தக்கூடிய முறையை நமக்கு தெரியாமல். அதனால இதெல்லாம் நம்ம பல தடவை ஓதுன ஆயத்து தான், ஒரு ஆயத்து புதுசாக இறக்கப்பட போறதில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த வழியில நாம் போனோம், யாரை முன்மாதிரியாக ஆக்கணும், எவரை நம்ம முன்மாதிரி ஆக்கக்கூடாது அப்படிங்கிறத அடிப்படையாக சொல்லி தர்றான். இது மட்டும் இல்லாம குர்ஆன் வந்து இன்னொரு சம்பவத்தையும் சொல்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நரகம்தான் கடைசியாக வந்து சேரக்கூடிய இடம். அதற்கு காரணம் என்ன, தூதருக்கு மாற்றமாக நடந்து நேர்வழி இதுதான் தெரிஞ்சு என்ற பிறகும், அந்த நேர்வழியை பற்றி அழகாக புரிந்த பிறகும் தவறான வழியில நடந்ததின் காரணம்
அப்படிங்கிற நிலைமை அவனுக்கு ஏற்பட்டதுன்னு சொல்லி அல்லாஹ் ஒரு சம்பவத்தை தான் இதே விஷயத்தை வந்து சொல்வதற்காக கூறுகிறான். ஒரு சம்பவம், அது என்ன சம்பவம் பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வஹீ கொடுத்த சம்பவத்தை சொல்றான். 8வது அத்தியாயத்தினுடைய 12 13 வசனங்கள், 12-13 வசனங்கள்ல அல்லாஹ் சொல்ற வார்த்தை பாருங்க. இது யூஹி ரப்புக இலல் மலாயிகத்தி அன்னி மாக்கும் ஃபஸப்பித்துல் லதீன ஆமனு சஉல்கி ஃபீ குலூபில் லதீன கஃபரு அர்-ருஅபா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானவர்களுக்கு கட்டளையிடுறான், உம் இறைவன் மலக்குகளை நோக்கி, நிச்சயமாக நான் உங்களுடன் இருக்கிறேன், ஆகவே நீங்கள் மூமின்களை உறுதிப்படுத்துங்கள், நிராகரிப்போரின் இதயங்களில் நான் திகிலை உண்டாக்கி விடுவேன், நீங்கள் அவர்கள் பிடரிகளின் மீது வெட்டுங்கள், அவர்களுடைய விரல் நுனிகளையும் வெட்டி விடுங்கள் என்று அறிவித்தலை நினைவு கூறும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிராகரிப்பாளர்களுக்கு அவர்களை தண்டிப்பதற்காக வானவர்களை இறக்கி வைக்கும் போது வானவர்களுக்கு அல்லாஹ் சொல்றான், நீங்க வந்து இந்த மாதிரி வந்து மூமின்களை உறுதிப்படுத்தணும். மூமின்களுக்கு அவங்க செய்யக்கூடிய காரியங்கள்ல காலப்போக்கில் என்ன ஏற்படும், அவங்களுக்கு ஒரு சோர்வு ஏற்படும், பலவீனம் ஏற்படும், அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்குமா என்ற எண்ணங்கள், அதுல வந்து சந்தேகங்கள் ஏற்படும். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், போர்க்களங்களிலே இது மாதிரி தடுமாறக்கூடிய சந்தர்ப்பங்களிலே அல்லாஹ் வானவர்களை இறக்கி வச்சு என்ன சொல்றான், அவங்களுடைய உள்ளத்தை நீங்கள் உறுதிப்படுத்தி விடுங்கள் மூமின்களை. அடுத்தது வந்து எதிரிகளுக்கு என்ன, மூமின்களிடத்திலேயும் அல்லாஹ்வுடைய கட்டளை, வானவர்களிடத்திலே அல்லாஹ் கட்டளையிடுறான், அவங்களோட பிடரி நரம்புகளை பிடரிகளை வெட்டி விடுங்க, விரல்களை எல்லாம் வெட்டி சாச்சிடுங்க, வாழோ போன்ற ஆயுதங்கள் எல்லாம் பிடிக்க முடியாமல் அவங்களை ஆக்கி விடுங்கள். இந்த ஒரு கட்டளையை கொடுத்த பிறகு அல்லாஹ் சொல்றான், இதற்கு காரணம் அந்த அடுத்த ஆயத்தில் சொல்றான், ذَلِكَ بِأَنَّهُمْ شَاقُّوا اللَّهَ وَرَسُولَهُ. அதற்கு காரணம் என்ன, அவங்க அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாற்றமாக நடந்து விட்டார்கள். அவங்க அந்த மாதிரி மாற்றமாக நடந்து விட்டதனால அல்லாஹ் என்ன சொல்றான், وَمَن يُشَاقِقِ اللَّهَ وَرَسُولَهُ. எவர் ஒருவர் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செய்கிறார்களோ فَإِنَّ اللَّهَ شَدِيدُ الْعِقَابِ. அப்படி என்றால் அல்லாஹ் கடுமையாக தண்டிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் வந்து கடுமையான தண்டனை எப்ப கொடுப்பான், ஒரு மனிதன் சொந்த விருப்பத்தின் அடிப்படையில் மக்கள் எல்லாம் எப்படி வாழுகிறாங்களோ அதை பார்த்து வாழக்கூடிய சூழ்நிலையில தூதர் ஒரு காரியம் இப்படிதான் சொல்லி தந்திருக்கிறார் என்று தெளிவாக தெரிஞ்சாலும் அதற்கு மாற்றமான காரியங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலையில என்ன நடக்கும், அவனுக்கு வந்து அல்லாஹ் அதற்கென்று அதாபு கொடுக்கிறதுக்கு வானவர்களை இறப்பான். அவனுக்கு நேர்வழி தெரியாம அவன் வந்து தவறான வழியில காலம் பூரா அவன் அந்த வாழ்க்கையில முடிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இது எல்லாத்தையும் போக மறுமை நாள் வரும் பொழுது அவனுக்கு நரக தண்டனை ஏற்படும். அது மோசமான இடம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். இது எல்லாத்தையும் எதுக்கு அல்லாஹ் ஒவ்வொரு ஆயத்தில் விளக்குறது காரணம் என்ன, நம்ம இந்த மாதிரி விஷயங்களை சொல்லும் பொழுது மக்களுக்கு என்ன மனநிலை ஏற்படுது, சொன்னதையோ கேட்டதையும் தான் திரும்ப திரும்ப சொல்றோங்கிறவர்கள் மனநிலையில தான் மக்கள் இருக்கிறாங்க. ஆனா அதனால சொல்லாம இருக்க முடியாது. காரணம் என்னன்னா, நம்ம கேட்டதையோ திரும்ப திரும்ப கேட்ட பிறகும் அந்த கேட்ட விஷயத்துக்கு மாற்றமான நம்மளோட செயல்பாடுகள், தொழுகணும், நோன்பு வைக்கணும், ஜகாத்தை வழங்கணும், இதெல்லாம் நம்ம பல தடவை கேட்ட விஷயம்தான். இதெல்லாம் நடைமுறையில் இருக்கா என்று பாருங்க. நடைமுறைக்கு வரும் பொழுது நடைமுறையில குறைவா இருக்கு. இப்ப சொல்லாமலே இருந்த என்ன நிலைமை ஏற்படும் யோசிச்சு பாருங்க. அதனாலதான் சில விஷயங்களை திரும்ப திரும்ப நினைவுபடுத்துறது காரணம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதே விஷயத்தை சொல்லி இன்னொரு காரியத்தை சொல்றான். இது வந்து காலம், ஒவ்வொரு காலங்களிலேயும் என்ன நடந்துச்சு என்கிற ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். வமா அர்ஸல்னா மின் கப்லிக மிர் ரசூலின் வலா நபியின் இல்லா இதா தமன்னா அல்க ஷைத்தானு ஃபீ உம்னியத்திஹி. எந்த ஒரு நபியாகட்டும் ஒரு தூதராகட்டும் அந்த மக்கள் மத்தியில வந்து அவங்க மார்க்கத்தை எடுத்து மக்களுக்கு விளக்கும் பொழுது, மக்களுக்கு குர்ஆன் வசனங்களை ஓதி கொடுக்கும் பொழுது என்ன நடக்கும், அந்த வசனங்களை மட்டும் மக்கள் கேட்டு அதன் அடிப்படையில் செயல்படுறதில்லை. ஷைத்தான் அவருடைய வழியாக ஒரு புதுசான ஒரு காரியத்தை ஷைத்தான் ஏற்படுத்துவான். 10 விஷயங்கள் மார்க்கத்தை நம்ம படிச்சு வச்சிருக்கோம். ஆனா 10ல 8 தான், 7 தான், 6 தான் சரியா இருக்கும். மிச்ச 4 விஷயங்கள் எடுத்து பாருங்க. அந்த 4 விஷயங்கள் எங்க இருந்து கிடைச்சது தெரியல.
யார் சொல்லி தந்தாங்க? அப்படியே எங்கேயோ பயான்ல கேட்ட, ஏதோ ஒரு விஷயத்துல கேட்ட, எந்த ஆயத்தில் அது இருக்கு தெரியாது, எந்த ஹதீஸ்ல அது இருக்கு தெரியாது. இப்படி நம்ம அன்றாடம் செயல்படுத்தக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி எங்கிருந்து அந்த தகவல் கிடைச்சது என்று கேட்டா இல்ல, ஆனால் நம்ம டெய்லி செய்யக்கூடிய காரியமா இருக்கும். அன்றாடம் செய்யக்கூடிய ஒரு காரியம், இது யார் நமக்கு சொல்லி தந்தார், இந்த விஷயத்துக்கு எங்க ஆதாரம் என்று தேடக்கூடிய ஒரு காலம் இருந்துச்சு. அப்படி தேட ஆரம்பிச்சதுனால்தான் மக்கள்கிட்ட விட்டு அறியாமை நீங்கி விட்டது, மூட நம்பிக்கை ஒழிக்கப்பட்டது, அது மாதிரி பல காரியங்கள் ஒழிக்கப்பட்டது. காரணம் என்ன? மக்கள் ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டாங்க. ஒரு காரியம் எவர் சொன்னாலும், எந்த மேடையில பேசப்பட்டாலும், எவர் சொல்லிவிட்டாலும், இது எங்கிருந்து அந்த தகவல், இதற்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்கிற ஒரு பழக்கம் மக்கள் ஏற்படுத்தி, அந்த கதையையோ வரலாறுகளையோ கேட்கும் பொழுது நம்ப முடியலையே, இது எங்கிருந்து கிடைச்சது, அந்த சந்தேகம் பயான் முடிஞ்ச உடனேயே, அந்த புத்தகத்தை படிச்ச உடனேயே மக்கள் கேட்கிற ஒரு காலம் இருக்கும் பொழுது அந்த இடத்துல மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படும். அனாச்சாரங்களையும் மூட நம்பிக்கைகளையும் மக்கள் மத்தியில பரவாமல் இருக்கும். இது இப்போ அல்ல. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது எல்லாத்திலையும் ஆமன்னா சல்லம்னா என்று சொல்லக்கூடிய சஹாபாக்கள் கூட என்ன செய்வாங்க? அல்லாஹ்வுடைய தூதரே, இது நீங்களாக சிந்திச்சு சொல்றீங்களா அல்லது அல்லாஹ்வுடைய வஹியா இப்படிங்கிற ஒரு கேள்வி அழகாக கேட்டிருந்தாங்க. இன்னைக்கு நம்ம அப்படி கேட்க முடியாது. இன்னைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல. இப்ப நம்ம என்ன செய்ய முடியும்? அதான் அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனம் நமக்கு சொல்லி தருது என்ன? உங்கள் மத்தியில ஏதாவது பிணக்கு ஏற்பட்டால், கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டால் நீங்க என்ன செய்ய வேண்டும்? ஃபைன் தனாஸத்தும் ஃபீ ஷைஇன் ஃபருத்தூஹு இலல்லாஹி வ ரசூலிஹி. அது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் என்ன முன்மாதிரி காட்டி இருக்கிறது என்பதன் பக்கம் அதை நீங்கள் கொண்டு போக வேண்டும். அப்படி இருக்கும் காலம்தான் நேர் வழியில இருக்க முடியும் என்பதை அடிப்படையாக குர்ஆன் நமக்கு சூரத்து நிசாயில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி தருகின்றார். இப்ப நபிமார்கள் கூட ஒரு விஷயத்தை மக்களுக்கு சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்திலே ஒரு குறுகிய காலத்தில் என்ன ஆயிடுச்சு? மக்கள் மத்தியில தவறான காரியங்கள் பரவிவிட்டது. இதனுடைய விளைவுகள் என்ன? பொருளாதாரத்தையும் பல நேரங்களையும் நாம் செலவு செய்துவிட்டு மிகவும் சிரமப்பட்டு பல இபாதத்துகளையும் வணக்க வழிபாடுகளையும் செய்துவிட்டு நாளை மறுமை நாளில் நாம் வரும் பொழுது இதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூலி வழங்காமல் இருப்பது, இது ஏற்றுக்கொள்ளப்படாத விஷயம் என்று சொல்வது, இது எல்லாத்தை விட அல்லாஹ்வுடைய தூதர் படிச்சு தராத காரணத்தினால இதற்கு உனக்கு தண்டனை உண்டு என்று சொல்வது, இது எவ்வளவு பெரிய ஒரு மானக்கேடான ஒரு கவலைக்குரிய விஷயம் என்று யோசிச்சு பாருங்க. ஒரு காரியம் செய்யாவிட்டா பரவாயில்ல, காலையிலிருந்து மாலை வரைக்கும் ஒருத்த உழைச்சு உனக்கு கூலி கிடையாது, உனக்கு சம்பளம் கிடையாது, நீ செஞ்ச வேலையே சரியில்லை, உனக்கு இதுக்கு தண்டனை தான் உண்டு என்று சொன்ன எப்படி அவனோட மனதில் இருக்கும்? இது மாதிரிதான் நம்ம மார்க்கம் என்ற அடிப்படையில் செய்யக்கூடிய, நாம் அன்றாடம் செயல்படுத்தக்கூடிய பல காரியங்களை சற்று சிந்தித்து பாருங்க. இதற்குமே பார்த்தீங்கன்னா ஆதாரங்கள் இருக்காது. யார் சொல்லி தந்தாங்க? இல்ல, அது காலகாலமாக நடந்துட்டு இருக்கிறது என்பது மட்டும்தான் நமக்கு ஆதாரம். இது மக்கள் எல்லாம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறாங்க என்பதுதான் ஆதாரம். அப்ப இதை குர்ஆன் நமக்கு தெளிவுபடுத்துறதுன்னா, இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்வான்? இந்த மாதிரி இருந்தால் அல்லாஹ்வுடைய வேலை என்ன? ஃபயன்ஸஹுல்லாஹு மா யுல்கி ஷைத்தான். அல்லாஹ்வுடைய வேலை, ஷைத்தான் என்ன மக்கள் மத்தியிலே போடப்பட்டதோ, அவன் என்ன மக்கள் மத்தியிலே தவறாக உண்டாக்கி இருக்கிறதோ அதை அல்லாஹ் நீக்கி விடுவான். அதன் பிறகு சும்ம யுஹ்கிமுல்லாஹு ஆயாத்திஹி, பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய வசனங்களை, அவருடைய சட்டங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிலைநாட்டுவான். வல்லாஹு அலீமுன் ஹகீம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாம் அறிந்தவனும் சட்டத்தை எல்லாத்தையும் புரிந்தவனுமாக ஹிக்மத்துள்ளவனாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருக்கிறான். இப்ப நபியுடைய வழிமுறை, அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனங்களை பின்பற்றி வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நாம் வர வேண்டும். நான் இந்த விஷயத்தை ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் நிலைப்படுத்துற காரணம் என்ன? ஒவ்வொரு மாதங்களும் நீங்க எடுத்து பாருங்க, அந்தந்த மாதங்களை ஆரம்பிக்கும் பொழுதும்
அந்தந்த வாரங்கள் கடந்து செல்லும் பொழுதும் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஊர்களிலையும் நம்ம சுற்றி உள்ள மக்கள்கிட்டையும் அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எங்க இருக்கு, இதெல்லாம் எங்கிருந்து இந்த மக்களுக்கு கிடைச்சது அப்படிங்கிறத தேடி பார்க்கும் பொழுது அந்த செயல்படுத்தக்கூடிய மக்களுக்கும் தெரியல, அவங்களுக்கு அந்த விஷயத்தை வழி நடத்தி அவங்களுக்கு தலைவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கும் அது எங்க இருக்குன்னு தெரியல. மக்கள் எல்லாம் ஆர்வமாக மிக சிரமப்பட்ட அந்த காரியத்தை செய்யறத நம்ம பார்க்கிறோம். கடந்த மாசம் நீங்க எடுத்தீங்கன்னா ரஜபுல மக்கள் அந்த குறிப்பிட்ட நாட்கள் வரும்போது நோன்பு வைக்கிறது. இப்ப இந்த மாதம்னா இந்த 3 மாதங்களை சேர்த்து தான் சொல்லணும். அந்த அளவுக்கு விதேத்து பரவி போயிடுச்சு. அப்படின்னா ரஜபு, அதுக்கு அடுத்தது ஷாபான், ரமலானுக்கு பிறகு வரக்கூடிய 6 நாட்கள். இந்த 96 நாட்களும் நோன்பு வைக்கணுங்கிறது கற்றுக் கொடுக்கக்கூடிய நிலைமையில மக்கள் இருக்கிறாங்க. 1 நாள் 2 நாள் இல்லை, மக்கள் நோன்பு வைக்கிறதா இல்லையா வேற விஷயம். எப்படி சொல்லிக் கொடுக்கிறாங்க, இந்த 96 நாட்கள் நோன்பு வைக்கணும். ரஜப, ஷாபான், ரமலான் பிறகு வரக்கூடிய 6 நாட்கள் இது முழுசா நோன்பு வைக்கிறது வழிமுறை. இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வழிமுறைன்னு சொல்லிக் கொடுக்கிறாங்க. இது ஒரு பக்கம். இந்த ஷாபான் எடுத்து பாருங்க. இந்த ஷாபானுடைய மாதம் 15வது தேதி வரும் பொழுது அந்த தேதியில இரவு வணக்க வழிபாடுகள். ஒரு சில பகுதிகளில் பார்த்தா அதற்கென்று ரொட்டி போன்ற உணவுகள் தயாரிக்கிறது ஒரு பக்கம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உணவு இல்லாம முடியாது. அது வேற ஒரு தலைப்பு. உணவோட தான் எல்லா காரியங்களும் கொண்டாடுவது தானே. இப்ப என்ன இருக்கும், அதுல உணவு இல்லாம இருக்காது. இன்னொரு காரியம் என்ன, இரவு நேரங்களிலே அதிகமாக இதற்கென்று குர்ஆன் வசனங்கள் ஓதுவது. குர்ஆன் வசனங்கள் ஓதுறது தப்பு கிடையாது. ஆனால் இந்த குறிப்பிட்ட நேரம் வரும் பொழுது 3 யாசீன் ஓதுவது இது ஒரு வழிமுறை. ஒரு யாசீன் பார்சலா போயிடும், மரணித்தவர்களுக்கு அனுப்பி வச்சிருவாங்க. மிச்சம் 2 யாசீன் என்ன இருக்கு, ஒன்னு ஒவ்வொரு பகுதிகளில் ஒவ்வொரு முடிவில் இருப்பாங்க. சில பகுதிகளில் அது என்ன சொல்லுவாங்க, ரிஸ்க்கு உணவை அதிகப்படுத்துறது, விசாலமாக்குவதற்கு. இன்னொன்று என்ன, ஆயுள் நீடிப்பதற்கு. இன்னொன்று மரணித்தவர்களுக்கு அவர்களுக்கு நன்மை போய் சேருவதற்கு என்று 3 யாசீன் ஓதுவது. இது மாதிரி பழக்கங்கள்ல எங்கன்னு வந்துடுச்சு தேடி பாருங்க. ஒரு காரியத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்தில் சொன்னதை மறந்துடக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்வதோடு நிப்பாட்டல, அதே காரியத்தை அவர் செயல்படுத்தியும் காட்டியிருக்கிறார். ஒரு காரியம் இப்படி சொல்லி இருக்கிறார் என்று மட்டுமல்ல, அது அவருடைய காலகட்டத்தில் அவர் வாழ்நாளில் செயல்படுத்த முடிந்தால் அவர் அதை செயல்படுத்தியும் காட்டுவார். யாசீன் ஓதினார், பல தடவை ஓதினார். எப்ப யாசீன் ஓத சொன்னாரு, உங்களோட அந்த மறுமை சிந்தனை ஏற்படுத்துவதற்காக, மரண சிந்தனை ஏற்படுத்துவதற்காக யாசீன் ஓத வேண்டும் ரசூலுல்லாஹ் கட்டளையிட்டாங்க. மக்கள் எப்படி மாத்தினாங்க, மரணித்த பிறகு ஓதுறத மாத்திட்டாங்க. இந்த ஷாபான் மாதத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நாட்கள் யாசீன் ஓதி இருக்கிறாரா அப்படிங்கறத எந்த ஆதாரத்தையும் காட்ட முடியாது. எந்த ஒரு ஆதாரத்தையும் காட்ட முடியாது. காரணம் என்ன, அது மக்களாக யாசீன் ஓதுறதுன்னா மக்கள் அது ஓதுறது இல்லை. மக்கள் உடனே என்னது, மக்கள் அதை பிளேட்டு மாத்திடுவாங்க. யாசீன் 3 யாசீன் அதெல்லாம் நமக்கு நேரம் இல்லை, அந்த பொறுப்பை ஹஜ்ரத்துக்கு கொடுத்துருவாங்க. அவர் சும்மா ஓதுவாரா கிடையாது. அவர் நான் ஓதிக்கிறேன், நீங்க அது காசு கொடுத்துருப்பாங்க. இப்படி நடக்கிற டீல்ல தான் என்ன இருக்கு, அவ்வளவு விதத்து நடக்குது. மக்களா 3 யாசீன் ஓதி இருந்தா இன்னைக்கு அந்த விதத்து இருந்திருக்காது. காரணம் என்ன, மக்கள் கொஞ்ச நாள்லயே அதை விட்டுருவாங்க. இதெல்லாம் நமக்கு சாத்தியம் இல்லை. ஹத்தம் துவால இருந்து எல்லா துவாவும் என்ன ஆயிடுச்சு, எல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஆளை ஒப்படைச்சு நம்ம வந்துட்ட வழியில. ஒரு வக்து தொழுகைக்கு இமாம் இல்லை என்றால் அந்த இடத்துல நின்று தொழுகிறது எத்தனை பேர் வருவாங்க, எத்தனை பேர் வருவாங்க பள்ளியில? வரமாட்டாங்க. காரணம் என்ன, நம்ம இது காலம் பூரா குல்லா தூர பின்னாசு குல்வல்லா அதில் தான் போயிட்டு இருக்கும். பெரிய சூறா ஓத வேண்டிய சந்தர்ப்பம் வந்தா நமக்கு அது முடியாது அப்படின்னு சொல்லி பின்வாங்குவாங்க. ஒரு ஆள் மரணித்தால் அங்க இடத்துல மகனோ அந்த மரணித்தவரோட சொந்தக்காரனோ அவங்க இமாமத்துக்கு வரமாட்டாங்க. காரணம் என்ன, அந்த திக்ரு துவாக்கள் நமக்கு தெரியாது. இது எல்லா காரியத்தையும் யார்கிட்டையோ பொறுப்பு படைச்சு நம்ம ஒரே ஒரு வேலை பொருளாதாரத்தை திரட்டுவது, அந்த பொருளாதாரத்தை வச்சு அறாமான பல காரியங்களையும் அலாலாய காரியங்களை செய்து காலத்தை முடிக்கிறது தான் நமக்கு வேலை என்று நம்ம ஒதுங்கி கொண்டதுனால தான் என்ன ஆயிடுச்சு,
அவ்வளவு அனாச்சாரம் இந்த சமூகத்தில் பரவிவிட்டு எது மார்க்கம் எது மார்க்கத்தில் இல்லாமல் தெரியாமல். இதை விட இன்னொரு கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா, அல்லாஹ்வுடைய குர்ஆன், அந்த குர்ஆன் எப்படி எங்கே இறக்கப்பட்டது, அதனுடைய முழுமையான வரலாறு குர்ஆனிலே நபிமொழியிலே நம்ம பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரா குகையில் அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு ரமலானுடைய நாட்களிலே அவருக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து குர்ஆனுடைய 96வது அத்தியாயத்தினுடைய 1 - 5 வரைக்கும் வசனங்கள் ஓதி கொடுக்கப்பட்டிருக்கு. அதன் பிறகுதான் ஒவ்வொரு காலங்களிலேயும் குர்ஆன் இறக்கப்பட்டது. இது சின்ன வயசுலேருந்தே படிக்கிற வரலாறு. இந்த வரலாறு என்ன செய்யறாங்க, இந்த ஷாபான் வரும்போது மாத்துறாங்க. எப்படி மாத்துறாங்க, இந்த ஷாபானுடைய 15வது நாளில ஷாபான் பாதி மாதத்துல தான், அந்த மாதம் நெருங்கும் பொழுதுதான் குர்ஆன் இறக்கப்பட்டுருச்சு. அதுக்கு என்ன பேரு, ஷெபே பராத் அப்படிங்கிற ஒரு பேரு. ஷெபே பராத்னு சொன்னாலே என்ன அர்த்தம், அது வந்து பார்சிய நாமம். பராத்ங்கிறது அரபி தான், ஆனா ஷெபேங்கிறது என்ன, அது வந்து இரவுக்கு வந்து பார்சி மொழியில சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அப்ப இதுக்கு வந்து என்ன காரணம், இப்படி சொல்றது காரணம், அது உண்டாக்கப்பட்டதும் அதை வந்து மக்கள் மத்தியில பரவ விட்டது ஷியாக்களால பரவ விட்டு இருக்கு. முஹர்ரத்தில் நடக்கக்கூடிய பண்டிகை மாதிரி தான் இந்த விஷயம் எங்கிருந்து வந்துருச்சு. அந்த ஷியாக்கள் தான் வந்து இரவு நேரங்களில் கபர்ஸ்தான்களில் சென்று விட்டு அங்க விழாக்களையும் அங்க விளக்குகளால் அலங்கரித்து அங்க வந்து இனிப்பு வழங்கி இந்த காரியத்தில் இன்னைக்கு வந்து ஈரான் பகுதிகளில் ரொம்ப ஜோரா கொண்டாடப்படுறது தான். அதே காரியத்தை தான் நம்ம நாட்டிலேயும் வந்து இறக்குமதி செய்து நினைக்கிறாங்க. இதே காரியத்தை இந்த ஷாபான் வரும் பொழுது பகல்ல நோன்பு, இரவில வந்து கபர்ஸ்தானுக்கு சென்று கிறிஸ்துவர்களுக்கு வந்து என்ன இருக்கு, அவங்க அந்த செமித்தேரி சொல்லக்கூடிய அவங்க அடக்கம் பண்ணக்கூடிய இடங்கள் அவங்க விழா கொண்டாடுவாங்க. அந்த விழா கொண்டாடுறதுக்கு அவங்களுக்கு வந்து பல தவறான காரணங்கள் இருக்கு. அது மாதிரி எந்த விழாவும் எந்த நாட்களிலேயும் இஸ்லாத்துல கபர்ஸ்தான்ல கிடையாது. ஆனா இதுக்கு என்ன செய்வாங்க, ஒரு நியாயத்தை கொண்டு வந்து வைப்பாங்க. என்ன நியாயம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபானுடைய 15வது நாள்ல அவர் கபர்ஸ்தானுக்கு போனார். அவர் அங்கிருந்து என்ன செஞ்சாரா, அவர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு கொடுத்தாரு, இந்த இரவில் நீங்க நின்று வணங்கணும், பகல்ல நீங்க நோன்பு வைக்கணும். இந்த ஹதீஸ் வந்து இருக்கதான் செய்யுது, இல்லைன்னு மறுக்கல. ஆனா அந்த ஹதீஸை பதிவு செய்த பதிவாளர்களே அந்த ஹதீஸ் முடியும் போது அடுத்த லைன்ல அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க, இது இட்டு கட்டப்பட்டது. லைஃப் என்பதை விட மவுது, இது இட்டு கட்டப்பட்டது. அடுத்த ஹதீஸ் ஒருத்த படிக்கணும்னா இந்த இட்டு கட்டப்பட்டதுங்கிற வரியை படிக்காம அடுத்த ஹதீஸ் படிக்க முடியாது. அப்ப அப்படி தெரிஞ்சு என்ன பண்றாங்க, மக்கள்கிட்ட ஒரு விழா ஒரு கொண்டாட்டம் அது இருந்தாதான் காசு வரும், அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். மக்கள் நோன்பு வச்சுட்டு போனா எப்படி காசு வரும், கிடைக்காது. அப்ப என்ன செய்யணும், அந்த விழாக்களை ஆதரிக்கணும். அதுல மக்கள்கிட்ட வந்து என்ன செய்யணும், அது ஒரு கோலாகலத்தை உண்டாக்கி விட்டாதான் இந்த விஷயம் நடக்கும். இதுல என்ன வழிமுறை, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஒரு நாள் 2 நாள் மட்டுமல்ல பல இரவுகளிலேயும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர்ஸ்தானுக்கு செல்வார். அங்க ஒரு கூட்டத்தோட போய் ஒரு விழா நடத்துறதல்ல, தனிமையில அமர்ந்து கொண்டு மரணித்த தன்னுடைய சகோதரர்களை பற்றி சிந்தித்து தானும் மரணிக்க வேண்டும் என்ற அந்த சிந்தனையுடன் அவர் கபர்ஸ்தான்ல இருக்கிற மிகப்பெரிய ஒரு சுன்னத்தை தான் இப்படி கேவலப்படுத்துறாங்க. இந்த சுன்னத்து நம்மள்கிட்ட இல்ல. உண்மையில கபர்ஸ்தான்ல தனிமையில அமர்ந்து தானும் மரணிக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஏற்பட்டால் அது அடுத்த நாள் காலையில அவனுடைய வாழ்க்கையில தெரியும். அதெல்லாம் ரசூலுல்லாஹ் படிச்சு காட்டினாங்க. ஆரம்ப காலத்துல கபர்ஸ்தானுக்கு செல்ல வேண்டாம் என்று தடை செய்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் கபர்ஸ்தானுக்கு செல்லுங்கள் என்று கட்டளையிட்ட பொழுது 3 காரணத்தை சொன்னார்கள். என்ன 3 காரணம், ஒன்று ஃபைன்னஹா துதக்கிருக்குமுல் மௌத்தா, அது உங்களுக்கு மரண சிந்தனை உண்டாக்கும். ஃபைன்னஹா துதக்கிருக்குமுல் ஆஹிரா, அது உங்களுக்கு மறுமை சிந்தனை உண்டாக்கும். ஃபைன்னஹா துதக்கிருக்குமுல் ஸுஹதா, அது உங்களுக்கு உலகத்தின் மீது பற்றின்மை. இந்த உலகம் வந்து இந்த வாழ்க்கை என்பது ஒரு மிகப்பெரிய விஷயம் கிடையாது, இது ஏமாற்றக்கூடியதுதான் அப்படிங்கிற சிந்தனை உண்டாக்கும். இந்த 3 காரணங்களை சொல்லிதான் நீங்க கபர்ஸ்தானுக்கு செல்ல வேண்டும். மரணித்தவர்களோட அந்த மையத்தோட நீங்க பின்தொடர்ந்து செல்ல வேண்டும், அவருக்காக தொழுகை நடத்த வேண்டும், அவருக்காக துஆ செய்ய வேண்டும். படிச்சு கொடுத்தது காரணம் என்ன, அது ஒரு விழா நடத்துற இடம் கிடையாது,
அந்த இடத்திலேயே உலக சிந்தனையுடன் வாழ்ந்து மக்களை ஒன்று கூட்டக்கூடிய விஷயம் கிடையாது. மாறாக என்ன, அந்த இடத்திலேயே ரசூலுல்லாஹ் மறுமை சிந்தனை உண்டாக்குனாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் ஒரு நாள் இரவு ரசூலுல்லாஹ் பயணம் செய்யறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பின்தொடர்ந்து செல்றாங்க. எங்க போறாங்கன்னு பார்த்தா பக்கீக்கு போறாங்க, கபர்ஸ்தான். இது ஒரு நாள் 2 நாள் உள்ள விஷயம் அல்ல, பல சந்தர்ப்பங்கள்ல ரசூலுல்லாஹ் செஞ்சது யாரும் மறுக்கல. எது தவறானது? அந்த நாளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல் வானத்துக்கு வருவான். கல்புங்கிற ஒரு கோத்திரம் இருந்துச்சு. அந்த கோத்திரத்தினுடைய ஆடுகள் எவ்வளவு இருக்கோ, அந்த ஆடினுடைய ரோமம் எவ்வளவு இருக்கிறது, அந்த முடி அளவுக்கு பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொல்லக்கூடிய இட்டுக்கட்டப்பட்ட ஒரு ஹதீஸை வச்சுதான் என்ன செய்யறாங்க, ரமலானுக்கு உண்டான சிறப்பை கொண்டு போய் ஷாபானுக்கு கொடுக்குறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து துஹானுடைய ஒரு ஆயத்து இருக்கு, இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரகா, இந்த குர்ஆனை நாம் லைலத்துல் முபாரகாவிலே இறக்கி வைத்தோம். அது என்ன லைலத்துல் முபாரகா? அதை குர்ஆனை தெளிவுபடுத்துகிறது. குர்ஆனை பொறுத்தவரைக்கும் ஒரு ஆயத்து இன்னொரு ஆயத்துக்கு விளக்கமா இருக்கும். ஒரு ஆயத்துல சுருக்கமா சொன்னது இன்னொரு ஆயத்துல விளக்கமா சொல்லும். அதே விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் கத்ர்ல சொல்றான், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், இந்த குர்ஆனை நாம் லைலத்துல் கத்ர்ல இறக்கி வைத்தோம். இதே விஷயத்தை அல்லாஹ் இன்னொரு இடத்துல தெளிவுபடுத்துறான். சூரத்துல் பக்ராவுடைய 185வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், ரமலானுடைய மாதம், அந்த மாதத்துல தான் குர்ஆன் இறக்கி வைத்தது. மாதத்தையும் சொல்லியாச்சு, லைலத்துல் கத்ரையும் சொல்லியாச்சு. அதேதான் லைலத்துல் முபாரக்கா என்று சொன்னது. தஃப்சீர் இப்னு கஸீர்ல எடுத்து பாருங்க. எவர் ஒருவர் இந்த குர்ஆன் ஷாபான்ல தான் இறக்கி இருக்கு என்று சொன்னால் அவர் குர்ஆனுடைய அடிப்படையான விஷயத்தை மறுக்கக்கூடியவர் தான் என்று தெள்ள தெளிவாக எழுதி வச்சிருக்கிறாங்க. இப்ப இதெல்லாம் படிக்காமலோ தெரியாமலோ இல்ல, மக்களுக்கெல்லாம் இதை படிக்கிறதுக்கு நேரம் இருக்காது, அவங்க எல்லாம் அதை புரட்டி பார்க்க மாட்டாங்க என்ற தைரியத்தில் தான் என்ன இருக்கு, இதெல்லாம் மக்கள் மத்தியில பரப்பி விடுறது. அதனால யாசீனை ஓதுறதோ, நோன்பு வைக்கிறதோ, இரவில் நின்று வணங்குறதோ அல்லாஹ்வோட தூதரை தடுக்கல, அதெல்லாம் மார்க்கத்தில் இருக்கிறதா. ஆனால் இபாதத்துகள் நேரம் குறிக்கப்பட்டுதான் நமக்கு கடமையாக்கி இருக்கு. நேரம் யார் குறிச்சிருக்கிறாங்க? அல்லாஹ்வோட தூதர் வழியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேரம் நிர்ணயித்து நமக்கு அறிவிச்சு தந்திருக்கிறான். அப்ப அது எந்த நேரம் என்று தெரிஞ்சு அந்த நேரத்தில் எந்த முறையில செய்யணும் என்று சொல்லி தந்திருக்கிறாங்களோ அதே முறையில செஞ்சாலும் கூலி கிடைக்கும். நிறைய வேலை செய்ததுனால கூலி கொடுக்க போறதில்லை. அந்த வேலை செய்யக்கூடிய ஆள் எந்த இடத்துல வேலை செய்யறாரோ அதனுடைய உடமை எந்த வேலையை எந்த நேரத்தில் எப்படி செஞ்சு முடிக்கணும் என்று சொல்லி இருக்கோ அதே மாதிரி செஞ்சாலும் கூலி கிடைக்கும். அதனால் சகோதரர்களை, ஒவ்வொரு மாதங்கள் வரும் பொழுதும் ஒரு வாரமாவது இது மாதிரி சொல்லாம போக முடியல. மற்ற விஷயங்கள் எத்தனையோ சொல்ல வேண்டி இருந்தாலும் இஸ்லாம் என்ற ஒரு அடிப்படையான விஷயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி வைத்த ஆயத்து சூரத்து மாஇதாவுல 3வது வசனம் படிச்சு பாருங்க. அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, இன்றைய தினம் உங்களுக்கு இந்த நாள்ல உங்களுடைய மார்க்கத்தை பூர்த்தியாக்கி தந்திருக்கிறேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு விஷயத்தை நம்ம புதுசா ஆரம்பிச்சா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை நமக்கு படிச்சு தரல, நமக்கு சொல்லி தராம போயிட்டாரு அப்படிங்கிறதா அர்த்தம். அல்லது சொல்லி தந்ததை ஒழுங்கா பாடம் படிச்ச மாணவர்கள் சஹாபிகள் அது எழுதி வைக்கல, அவங்க அதை பதிவு பண்ணல, அவங்க அதை நமக்கு சொல்லி தரல. இப்படிங்கிறதா நம்ம புதுசா ஒரு காரியத்தை மார்க்கம் என்ற அடிப்படையில அது 3 யாசீனா இருந்தாலும் சரி, 10 யாசீனா இருந்தாலும் சரி, ஏதோ ஓதினாலும் அது எல்லாத்தையும் விட இன்னொரு கொடுமை என்ன, குர்ஆன் கூறுகின்ற அடிப்படையான விஷயம் என்ன, வஅல்லைஸ லில் இன்சானி இல்லா மா ஸஆ, எந்த ஒரு மனிதனுக்கும் அவன் உழைச்சதுதான் உண்டு. நம்ம ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதி அந்த வசனத்தை இன்னொருத்தருக்கு பார்சலா அனுப்பினால் அவருக்கு நன்மை கிடைக்கும் என்று நமக்கு யார் படிச்சிருந்தாங்க? இந்த விஷயத்தை ஆரம்ப காலத்திலே மக்களுக்கு ஒரு விஷயத்தை ஒரு காரியத்தை செய்து அதனுடைய நன்மை இன்னொருத்தருக்கு சேர வேண்டுமானால் அதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு தருவார். அப்படி படிச்சு தந்த சில விஷயங்கள் இருக்கு மார்க்கத்தில். ஒரு ஆளுக்கு ஹஜ் கடமையாகி அவர் மரணித்து விட்டால்
அந்த ஹஜ்ஜை அவர் பூர்த்தி செய்ய மரணித்து விட்டால் அவருடைய வாரிசுகள் அதை செய்வதற்கு மார்க்க அனுமதிச்சிருக்கிறது. அது அவருடைய மகனோ மகளோ நெருங்கியவருக்கோ தான் அது கடமை. அது எல்லாருக்கும் கொடுக்கிற விஷயம் கிடையாது. அதே நேரத்தில் அவர் தொழாம மரணித்தால் ஒவ்வொரு வக்தும் அவருக்கு தொழுகை அனுப்பிட்டு இருக்கணுமா? அப்படி இருந்தா இவருக்கு அதுதான் வேலையா இருக்கு, வேற எந்த வேலைக்கு போக முடியாது. ஒரு 50 வருஷம் 60 வருஷம் பாப்பாவோ உமாவோ தொழாம மரணித்து போனா பையனுக்கு வேற எந்த வேலைக்கு போக முடியாது. அப்படி மார்க்க நம்மளை கஷ்டப்படுத்தி இருக்கா? கிடையாது. எது நம்மளால செய்ய முடியுமோ, கடனோட மௌத்தாயிட்டாரு, அப்ப அவருடைய கடனை வாரிசுகள் அடைக்கணும். ஆனா அந்த நேரத்தில் என்ன சொல்லுவான், அப்பாக்கு தானே கொடுத்திருக்கு, அவர்கிட்ட கேளுங்கப்பா. எது மார்க்கத்துல கடமையாக்கி இருக்கோ அந்த விஷயம் வரும்பொழுது மட்டும் நமக்கு தெரியல. எனக்கு என்கிட்ட கேட்டா நீங்க கொடுத்தீங்க, எத்தனையோ கேஸ் இருக்கு பாருங்க. உடம்பு சரியில்லாம இருப்பாரு சில ஆட்கள், கடன் கொடுத்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கும்போது உடம்பு சரியில்லாம ஆயிடுவாங்க, அதுக்கப்புறம் கடனை திருப்பி கொடுக்க மாட்டாங்க. இப்படி எத்தனையோ நம்ம ஊர்கள்ல இருக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம். இது மாதிரி எது கடமையா இருக்கு, எது செய்யணும் அது செய்ய மாட்டாங்க. எது நமக்கு கூலி கிடைக்காது, எது மார்க்கத்தில் சொல்லி தரல, அது ரொம்ப தீவிரமா ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு மார்க்கத்தில் இல்லாதையும் செஞ்சு இது இஸ்லாத்தின் மீது ஒரு தவறான குற்றச்சாட்டை உண்டாக்கக்கூடிய செயல்களிலே தயவு செய்து நாம் என்ன செய்ய முடியாது கூடாது, கண்டிப்பா ஈடுபடக்கூடாது. ஒரு காரியத்தை நாம் செய்யும் பொழுது அதை அறிந்தவர்களாக நாம் செயல்பட வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதவி தந்தருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹில் வாஹிதுல் கஹ்ஹார் அல் அஸீஸுல் ஜப்பார் வாஃபிரி தம்பி காபில் தௌப். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி அவனை இபாதத் செய்ய வேண்டும், வணக்க வழிபாடுகள் செய்ய வேண்டும் என்று நமக்கு சொல்லி தந்திருக்கிறானோ அதே முறையிலே, அதே சரியான முறையிலே கடைபிடிக்கக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும். தவறான காரியங்களை விட்டு விலகக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஅபானுடைய மாதங்கள் ஆரம்பித்து விட்டால் ரமலானை எதிர்நோக்கியவராக ஷஅபானுடைய நாட்களிலே ஷஅபானுடைய ஒவ்வொரு தேதிகளையும் மனப்பாடம் செய்தவர்களாக இருப்பார்கள் என்று ஹதீஸ்களில் வந்துள்ளது. அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் நாமளும் ரமலானை எதிர்நோக்கக்கூடியவர்களாக ரமலானுக்கு என்று நாம் என்ன செய்ய வேண்டும், நம்மளை ஷஅபானிலே தயார் செய்து கொள்ள வேண்டும். இபாதத்துகளிலே வணக்க வழிபாடுகளிலே ஈடுபடுவதற்கு முன்கூட்டியே நாம் அதற்குண்டான முயற்சிகளிலே நாம் ஈடுபட்டாதான் ரமலான் காலங்கள் வரும் பொழுது அதனுடைய பகலில் நோன்பு வைப்பதற்கும் இரவில் நின்று வணங்குறதுக்கும் உண்டான செயல்பாடுகளில் கடைசியான நாட்களிலே இத்திகாஃபிலே அமர்வதற்குண்டான முயற்சிகள் எல்லாம் நாம் ஈடுபட முடியும். ஏனென்றால் எல்லா ஒரு விஷயத்துக்கு நம்ம என்ன செய்யறோம், அதற்கு முன்னாடியே நம்ம அதற்குண்டான ஏற்பாடுகளை முன்னேற்பாடுகளை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தான நோன்புகளை நம்ம என்ன செய்வாரு, ஷஅபான்ல தான் அதிகமாக வைப்பார் அப்படிங்கிறத ஹதீஸ்ல வந்துள்ள விஷயம். விதத்தான மக்களாக ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த பராத்துடைய நோன்பை தவிர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திங்கட்கிழமை, வியாழக்கிழமை, பௌர்ணமி வரக்கூடிய நாட்களுக்கு ஒரு முந்தைய நாளும் அதன் பிறகுள்ள நாட்களும் என்ன செய்வாரு, அவர் நோன்பு வைக்கக்கூடிய பழக்கம் ரசூலுல்லாஹ்ட்ட இருந்துச்சு. ஆனா இந்த வழிமுறை எல்லாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மள்கிட்ட குறைஞ்சு கொண்டே இருக்கிறது. இப்படி ஒரு நோன்பு இருக்கா அப்படிங்கிறது கூட மக்கள் கேட்கக்கூடிய சூழ்நிலையில தான் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு நம்ம உணவினால உணவு இல்லாம கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தான் சோமாலியா போன்ற பகுதிகளில் கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா 20 லட்சம் மக்கள் தான் உணவு இல்லாம நோயால் பாதிக்கப்பட்டிருக்கு. 20 லட்சம் மக்கள். அதே நேரத்தில் நமக்குள்ள பிரச்சனை நோய் அதிகமானதுக்கு காரணம் உணவு இல்லாத கிடையாது, இருக்கிற உணவு அதிகமானதுனாலையும் அதிகமாக நம்ம சாப்பிட்டு ஏற்படக்கூடிய பிரச்சனை தான் நமக்கு இருக்கு. அது மாதிரி எல்லாம் வரும் பொழுது நம்மளோட உடம்பை பாதுகாத்துக் கொள்றதுக்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுன்னத்தான நோன்புகளை ஒவ்வொரு வாரத்திலே நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறோம். அது சந்திரனோட சம்பந்தப்பட்ட அந்த விஷயங்களை நம்ம பல தடவை பேசியிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே அந்த சுன்னத்தான நோன்புகளை சுன்னத்தான விஷயத்தை நாம் ஹயாத்தாக அதை வாழ்க்கையில கொண்டு வரும் பொழுதுதான் விதத்தான காரியங்கள் ஒழிக்கப்படும். விதத்தான காரியங்கள் இல்லாமல் போனோம்னா எது சுன்னத்தாக இருக்கிறதோ, எது ரசூலுல்லாஹ்வோட வழிமுறையில் இருக்கிறதோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு செயல்படுத்தக்கூடிய ஒரு வழிமுறைக்கு நாம் வர வேண்டும். இன்னைக்கு மக்கள்கிட்ட அது சுன்னத்துன்னு சொன்னாலே என்ன இருக்குன்னு நினைக்கிறாங்க,
நம்ம செய்யலைன்னா நமக்கு குற்றம் கிடையாது, செஞ்ச ஏதோ நன்மை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு மாறிட்டாங்க. அதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சலுகையாக நம்மளை குற்றம் பிடிக்கலைங்கிறதுனால ஒரு விஷயத்துக்கு தண்டனை இல்லாவிட்டால் தான், தண்டனை இருந்தால் மட்டும்தான் நம்ம செய்யுமா அப்படிங்கிற நமக்கு நம்ம ஒரு கேள்வி கேட்கிறோம். ஒரு விஷயத்துல தண்டனை கொடுத்தாதான், அடிச்சாதான் குழந்தை ஸ்கூலுக்கு போகும் சொன்ன என்ன அர்த்தம்? அவன் என்னைக்காவது படிச்சு வளருமா? அவனா விரும்பி படிக்கணும், அவனா விரும்பி செய்யணும் சொன்னாதான் அது அவனுக்கு பிரயோஜனம் அளிக்கும். இப்போ மார்க்கத்தில் சுன்னாவாக இருக்கிறதுன்னு சொன்னாலே மக்கள்கிட்ட என்ன இருக்கு? ஃபர்து இல்லையா அப்படின்னு தான் கேட்பாங்க. அப்படி இல்லை, ஃபர்து இல்லைனாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கடமையாக்கி இருக்கிற, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு தந்த ஒவ்வொரு சுன்னத்தான காரியம். அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் போன வாரம் படிச்சு, ஒரு மனிதன் புத்துணர்ச்சி அடைய வேண்டுமானால் அவன் என்ன செய்ய வேண்டுங்கிறாங்க? அவன் ஒரு நாள் அவனோட மூக்கில கொஞ்சம் தண்ணியே எடுத்து மூக்கில விட்டு மூக்கை கழுவதும், அவன் தன்னுடைய 2 காதுகளை சரியான முறையில் தடவினால் அவன் ஒரு நாள் முழுமையாக புத்துணர்ச்சியா இருக்குண்டு ஒரு தகவல். ஒரு 5 வேளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதுவின் மூலமாக நமக்கு படிச்சு தந்த ஒரு காரியம். அது கூட மக்கள் என்ன செய்வாங்க? தலையினா இப்படி தட்டி போவாங்க, காதுனா இப்படி தொட்டு போயிடுவாங்க. இப்போ ஒரு சுன்னத்தான ஒரு காரியம் ஒழுங்கா செஞ்சா ஒரு நாள் முழுசா நமக்கு நல்ல ஆரோக்கியமா இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை படிச்சு தந்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா அது எதற்காக, என்ன அதனுடைய நோக்கம், இதெல்லாம் படிச்சு உணராம ஏதோ ஒரு கடமையை நிர்வகிக்கிற மாதிரி காரியங்களை செய்யறதுனால என்ன இல்லை, இந்த பிரயோஜனம் நமக்கு அடைய முடியாம சூழ்நிலையில் இருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஷஅபானையும் வரக்கூடிய ரமலானையும் சரியாக பேணி காத்தவர்களாக, அனாச்சாரங்களையும் மார்க்கத்தில் இல்லாத காரியங்களையும் விட்டு விலகக்கூடியவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அஸ்ரில் இருந்து மக்ரிப் வரைக்கும் வாரம் பெண்களுக்காக நடக்கும் பயான். இந்த வாரம் கதவு எண் 34A யாஸ்மின் அவர்கள் வீட்டில் வைத்து நடைபெறும். இது 4வது தெருவில் கதவு எண் 34A யாஸ்மின் அவர்கள் வீட்டில் வைத்து அனைத்து பெண்களும் இந்த நிகழ்ச்சியில, இந்த பயானில் கலந்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சரியான முறையில் ஈமான் உள்ளவர்களாக மரணிக்கக்கூடிய வாய்ப்பு நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவாராக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.